இந்த பகுதியில் நேற்றுக்கு மறுபடியும் இந்த கால்நடைகளில் குறிப்பாக அந்த 2 எரும மாடு, ஒரு பொட்டை மாடும் ஒரு காளை மாடும் இந்த பகுதியிலேருந்து வரும்போது அந்த பொதுமக்களும் சொன்னாங்க. ஒரு 63 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், மதிப்பு திரு மறைந்த திரு சந்திரசேகர் அவர்கள் இங்கே போண்டா கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தார். அப்போ அங்கே பப்ளிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேகமாக இந்த 2 மாடும் ஓடி இருந்து இந்த நம்ம நிற்கக்கூடிய இடத்தில் முத்தி அதே சம்பவ இடத்திலே அவர் இறந்ததாக கூறுறாரு. ஏன்னா உடனடியாக அவங்க வந்து அதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போஸ்ட்மார்ட்டம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்பெசிஃபிக் காஸ் தெரியும். அந்த நேரத்தில் அந்த பர்டிகுலர் சைட் வந்து அந்த வீடியோ கேமராவில் பதிவாகலை. பட் அதர்வைஸ் இங்கே பார்க்குறவங்களோட கருத்து வந்து இந்த ஸ்பாட்டில் அப்படியே சேஸ் பண்ணி திடீர்னு பின்னாடியிலேருந்து வந்து 2 முட்டினத்தில் மூக்கிலேருந்து ரத்தம் வந்து அவர் இறந்து பண்ணார். ஸோ மீண்டும் இந்த பகுதியில் குறிப்பாக நங்கநல்லூரில் இது தொடர்ந்து, நங்கநல்லூர் மட்டும் இல்லை, ட்ரிப்ளிகேன், திருவல்லிக்கேணி, அதே மாதிரி கோயம்பேடு, அரும்பாக்கம், அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட மாடு இருந்து நம்ம சென்னை மாநகராட்சியும் அதற்கான ஃபைன் தொகை தற்போது சட்டத்தில் இருக்கிற சில சிக்கல் என்னென்னா, எந்த ஒரு தொழிலையும் நம்ம முழுமையாக அறவே நிறுத்துறதுக்கு பேன் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு பர்டிகுலர்லி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டத்தின் கீழ் இந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். இல்லாட்டா இந்த மாதிரி பகுதிகளில் மாடை வைக்கும்போது எவ்வளோ நாங்கள் ஃபைனை உயர்த்தி முதல்ல இருக்கக்கூடிய ஃபைனை 5000 முதல் தடவை பிடித்தால், அதுக்கப்புறம் பராமரிப்பு 2ஆம் நாளுக்கு முதல் 1000ங்கிறத வந்து பண்ணி 2ஆம் தரம் பிடிபட்டால் 10,000 அப்படின்னு ஃபைன் போட்டால் கூட சுமார் 1 கோடி ரூபாய் ஃபைன் கடந்த ஆண்டு நமக்கு வசூல் பண்ணால் கூட திருப்பி அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் அதே தொழிலில் தான் ஈடுபடுறாங்க. தொழிலில் ஈடுபடுறது தவறு கிடையாது. அதற்கு தேவையான இட வசதி இல்லாமல் அவங்க மறுபடியும் தெருவில் விட்டுறாங்க. வண்டி வரும்போது உள்ளே வைக்கிறது, வண்டி போனதுக்கப்புறம் திருப்பி விடுறது. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 14 மாடுகள் பிடிச்சிருக்கோம். பட் இந்த பகுதியில் கம்ப்ளீட்டாக மாடு இல்லாத நிலைமை மாதிரி ஒரு தோற்றம். இங்கே இருக்கிற அந்த மாடு உரிமையாளர்கள் பண்ண இது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் மாடை பிடிச்சிட்டு இருக்காங்க, மறுபடியும் போனதுக்கு அப்புறம் விடுறாங்க. ஸோ இது அவர்களும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். தட் இந்த மாதிரி ஒரு உயிர் போற அளவுக்கு ஒரு தொழில் செய்வது நியாயமா? அதே மாதிரி சும்மா நம்ம இந்த நகர்ப்புறங்கள்ல இது இனிமே இருக்கிறது ப்ராக்டிக்கலி கிடையாது. ஏனென்றால் அதற்கு ஒரு கால்நடைகளுக்கும் சில உரிமைகள் உண்டு. அவங்க கால்நடை பராமரிக்கணும்னா அதற்குன்னு ஒரு 36 அடியாவது இடம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும். அந்த வசதியே இல்லாமல் 40 இங்க சுமார் 200 மாடுகள் இந்த பகுதியிலேயே இருக்கு. ஸோ இது வந்து சட்ட விதிகள்ல இருக்கிற நம்ம வழிமுறையை பின்பற்றி தவறுதலாக இருக்கக்கூடியதில்லை. இது முதல் நிகழ்வல்ல. ஏற்கனவே நமக்கு வந்து திருவல்லிக்கேணிலையும் ஒரு முதியோர் ஒரு மாற்றுத்திறனாளி இறந்து போனார். இப்போ இங்கே இறந்து போனாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு மாட்டு உரிமையாளருக்கே குத்தி அவர் படிச்சுட்டாரு. ஸோ அப்பவும் அது உணராமல் இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து மாட்டு உரிமையாளர்கள் மற்றும் விலங்கு உரிமையாளர்கள் தொடர்ந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. மாநகராட்சியில் இன்னுமே அந்த மாதிரி 2ஆம் முறையும் பிடிபட்டு அவங்க வந்து தெருவில் மறுபடியும் சுற்றி தெரியும் நடைமுறை கண்டுபிடித்தால் அது ஓனர்ஷிப்பே அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம வந்து ரெக்கார்டில் கிரியேட் பண்ணி அதை அப்புறப்படுத்தணும் நிரந்தரம். அதுதான் இனிமேல் ஒரு வழி. இப்போது இருக்கிற சட்டத்தில் திருப்பி அவங்களுக்கே கொடுக்கறதா இருந்தால் அவங்க தவறுதலாக புரிந்து கொண்டு பயன்படுத்துறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து ஆளுநர் பகுதி அதுவும் நகநல்லூர் தான் அடிக்கடி நடைபெறுது. சென்ற முறை கூட ஒரு மாடு முட்டை ஒருத்தர் தொடர்பு அப்போ கூட சில மாட்டு உரிமையாளர்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும், கைது செய்ய வேண்டிய இந்த சம்பவத்துல மாட்டின் உரிமையாளர் வழக்கு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதற்கு தேவையான சட்டங்கள், கடுமையான சட்டத்தில் தான் அதை நம்ம பதிவு செய்ய சொல்லியிருக்கோம். மாட்டு உரிமையாளரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். டெஃபினட்டா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. கடந்த முறையும் பல மாதங்கள் பிறகுதான் அவர் ரிலீஸ் ஆனார் அந்த உரிமையாளர். இன்ஃபேக்ட் அவர் எனக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அளவுக்கு அவர் வந்து தேடி சென்றிருக்கும் போது கருத்தை சொன்னார்கள். டெஃபினட்டா இதுலயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.